கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சென்னையை மீட்டெடுப்பதில் சமூக வலைதளங்கள் முக்கிய காரணமாக பங்காற்றின. அது குறித்து அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஓயாமல் கொட்டிய மழை, கரை புரண்டோடிய வெள்ளம் ஆகியவற்றால் கடந்த வாரம் வெள்ளத்தில் தத்தளித்தது சென்னை. போக்குவரத்து பாதிப்பு, மின் இணைப்பு துண்டிப்பு, உடைமைகள் இழப்பு, உணவுக்கே பஞ்சம் என சென்னை வாசிகள் எதிர்கொண்ட இன்னல்கள் ஏராளம். உதவிக்கு அழைக்கவும் தங்கள் நிலை குறித்து தெரியப்படுத்தவும் இதுநாள் வரை கை கொடுத்து வந்த செல்போன்களும் மௌனமாகின. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என்எஸ்எஸ் டீம், என்சிசி டீம் எல்லாம் இன்டர் கனெக்ட் ஆகி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது எங்களால் முடிஞ்சுது. மோஸ்ட்லி எங்களுக்கு இது மாதிரி மழை டைமில் ஹெல்ப் பண்ணது இன்டர்நெட் தான். எங்கேயுமே நீங்கள் எங்கே சென்னைக்குள்ளேயும் சரி, ஊருக்கும் சரி, எங்கே ட்ரை பண்ணாலும் லைனே கிடைக்கல. ஊரில் இருக்கவங்களாம் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. ஆனால் நாங்கள் என்ன இருக்கோம், எப்படி இருக்கோம், இருக்கோமா இல்லையா, அந்த தகவல் கூட சொல்ல முடியல. பட் எங்களுக்கு இந்த இன்டர்நெட் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த நிலையில்தான் ட்விட்டர், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் கை கொடுத்தன. அதேபோல வாட்ஸ்அப் மூலம் தகவல் அனுப்பி பலரும் தங்கள் இருப்பிடத்தை மீட்பு குழுவினருக்கு அனுப்பி உதவி பெற்றனர். இக்கட்டான சூழ்நிலையில் சமூக வலைதளங்களில் அதிக தகவல்களை பகிர முடிந்ததாக கூறுகின்றனர் பயனாளிகள். மழை பெய்யும் போது இப்போ இந்த இடத்துல இப்போ இவங்க ஆபத்தில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் சரி, அவங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் அனுப்புவாங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா இது கிடைக்கும். இப்போ புக்ஸ் இதுவாச்சுன்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாட்ஸ்அப் மூலமாக தான் வந்துச்சு. வாட்ஸ்அப் மூலமாக தான் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் இங்கே வந்ததுக்கு காரணமும் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் வந்ததுனால தான். இதில் எங்களோட கான்ட்ரிபியூஷனும் இருக்குன்றது சந்தோஷமா இருக்கு. அரட்டை அடிக்கத்தான் பயன்படும் என்ற குற்றச்சாட்டை பொய்யாக்கி பேரிடரில் சாதித்து காட்டிய வலைதளங்கள் பெயருக்கு ஏற்றாற்போல் இந்த சமூகத்தை ஒரு வலைக்குள் கொண்டு வந்து மீட்பு பணியில் தோணியாக செயல்பட்டது இந்த வலைதளங்கள்.